பத்தியம் யார் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது, எல்லா விதமான சித்த மருந்துகள் எடுக்கும்போதும் பத்தி இருக்கணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பத்தியத்து மொத்தம் 3 விதமாக பிரிக்கணும்னு வச்சுங்களேன். முதல்ல நோய்க்கான பத்தியம், ரெண்டாவது மருந்துக்கான பத்தியம், மூணாவது பார்த்தீங்கன்னா தேக இலக்கணத்துக்கான பத்தியம். இப்போ முதல்ல பார்க்குறது நோய்க்கான பத்தியம். இந்த நோய்க்கான பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக ரொமட்டாய்டு, ஆட்டோமின் டிசார்டர்ஸ்லையும் பைல்ஸ் இந்த மாதிரி நோய்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு குறிப்பிட்ட எடுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அரிப்பு விதமான நோய்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டமின் சொல்லக்கூடிய அரிப்பு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள், கத்திரிக்காய், புளி, கருவாடு இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த நோய்க்கான பத்தின்னு வச்சுங்க. அதே மாதிரி ரொமட்டாய்டில் வலி அதிகப்படுத்தக்கூடிய, வாதத்தை அதிகப்படுத்தி வாயு பண்டங்களுக்கு சொல்லுவோம். இது நோய்க்கான பத்தியம். அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்துக்கான பத்தியம். ஒரு சில ரேர் கண்டிஷன்ஸில் பெருமருந்துகள் கொடுக்கும்போது நீங்கள் உப்பு காரம் எதுவும் இல்லாமல் வெறும் அரிசி கஞ்சியோ இல்லைன்னா பால் சாதமோ இல்லை ஜீரகம் போட்ட பால் சாதம் எடுக்கணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்திடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுக்குற மருந்து உஷ்ண வீரியமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி பத்தியும் சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா தேகத்துக்கான பத்தியம். ஒரு சாதாரண கண்டிஷன்ஸாக இருக்கும், பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அவங்க உடம்புல நம்ம நாடி செக் பண்ணும்போது அவங்க வாத பித்தமாக இருப்பாங்க, இல்லை பித்த கபமாக இருப்பாங்க. அந்த நேரங்களில் அவங்களோட ஜடராகின்னு சொல்லக்கூடிய செரிமான தன்மை கொஞ்சம் கூடி இருக்கும், இல்லை குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி பத்தியங்கள் சொல்லணும்னு வச்சுங்களேன். ஸோ பத்தியத்தை மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு இந்த பத்தியம் தானே இருக்க வேண்டியது இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பத்தியமும் உங்களோட நோயை சரி பண்ணுறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நன்றி.